கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான 2 பிரச்சனைகளை எல்லா மனிதர்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை உடனடியாக அதற்குரிய தீர்வை காண வேண்டும். மற்றொரு பிரச்சனை அது நித்திய பிரச்சனை, அதற்கும் தீர்வு காண வேண்டும். அதற்கு கொஞ்சம் அமைதியாக தீர்வு காணலாம். உடனடியாக தீர்வு வேண்டிய அந்த பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய பசியை போக்குவதற்குரிய உணவுடைய, உடையுடைய, வீட்டுடைய, வாழ்வாதாரத்துடைய, சுகாதாரத்துடைய, இன்னொரு இது போன்ற பல பிரச்சனைகள் உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், ஆண்களோ பெண்களோ எல்லோருக்கும் இது சர்வசாதாரணமாக ஏற்படும். இவைகளை தீர்ப்பதற்கு மனிதர்களிடத்திலே உள்ள அவர்களுடைய ஐம்புலன்களால் அல்லது அவர்களுடைய பகுத்தறிவை வைத்து அதிலே அவர்கள் முயற்சி செய்து அவைகளை தீர்த்து கொள்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு வகையான பிரச்சனை இருக்கிறது. அது மனிதன் நான் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால எனக்கு என்ன நடக்கும், என்ன ஏற்படும் என்ற இந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பகுத்தறிவின் மூலமாக இதற்கு பதிலை, தெளிவை காண முடியாது. நம்முடைய ஐம்புலன்களால இவைகளுக்குரிய தெளிவை பெற முடியாது. நான் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன் அல்லது நான் ஏன் அனுப்பப்பட்டேன், நான் உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு வாழ வேண்டும், என்னுடைய வாழ்வுக்கு பின்னால என்ன நடக்கும் என்ற இந்த கேள்விக்குரிய பதில் நம்முடைய ஐம்புலன்களாலேயோ நம்முடைய பகுத்தறிவாளையாலேயோ அவைகளால் இதற்குரிய பதிலை பெற முடியாது. மாற்றமாக இவைகளுக்குரிய பதிலை வஹ்யின் மூலமாகத்தான் நாம் பெறலாம். அதனால் உலகத்தில் மனிதர்கள் தோன்றப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஐயங்களுக்கு, இந்த சந்தேகங்களுக்கு தெளிவை வழங்குவதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை படைத்து அந்த நபிமார்களுக்கு வஹ்யின் மூலமாக வழிகாட்டினான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகங்களுக்குரிய தெளிவு அது வஹ்யின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வஹ்யின் மூலமாக வழிகாட்டினான். நபி அவர்களுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த வஹ்யின் மூலமாக வழிகாட்டினான். அந்த வஹ்யின் மூலமாக கிடைக்கிற அறிவு இருக்குது, அது தான் ஆக சிறந்த உயர்ந்த அறிவு. அந்த அறிவை வைத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை கண்ணியப்படுத்தினான். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை விட சிறந்தவராக, உயர்ந்தவராக அவர்கள் ஆக்கப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணி என்ன? மலக்குமார்களுக்கு தெரியாத சில தெளிவுகளை, விளக்கங்களை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்யின் மூலமாக படித்து கொடுத்தான். சூரத்துல் பக்ராவை நாம் எடுத்து பார்க்கலாம். அதனுடைய ஆரம்பத்தில் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அனுப்பப்பட்ட, படைக்கப்பட்ட விதம், அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்யின் மூலமாக வழிகாட்டிய விதம். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது மனிதர். இதற்கு பின்னால மனித இனம் பெருகும், மனிதர்களுடன் பழக வேண்டும். பழகிற நேரத்தில் பல பொருட்களுடன் அவர்கள் இணைய தேவைப்படும். அந்த பொருட்களுடைய பெயர்களை அல்லாஹ் தான் படித்து கொடுத்தான். பேச வேண்டும், பேச்சாற்றலை வஹ்யின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சூரத்துர் ரஹ்மான்ல பாருங்க, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளன், கருணை உள்ளவன். ஏன்? அர் ரஹ்மான்,
அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் அல்லவா கற்று தந்தான், படித்து தந்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து அன்று முதல் இன்று வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே அடிப்படையிலே குர்ஆன் ஓதப்படுகின்றது. முதலாவது கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ஹலகல் இன்சான், மனிதனை அவன் படைத்தான். அல்லமஹுல் பயான், அந்த மனிதனுக்கு பேச்சாற்றலையும் அந்த மனிதனுக்கு விளக்கங்களையும் தெளிவுகளையும் அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மிக சுருகிய நேரம், இப்பொழுதே 12:40 ஆகிவிட்டது. 1 மணிக்கு முடிக்கவும் இன்ஷா அல்லாஹ் வேண்டும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் உள்ள அறிவு ஞானங்களிலே எந்த மாற்றமும் ஏற்படாத, எந்த பொய்யும் வர முடியாத, எந்த விதமான மனிதர்களால் மிகைப்படுத்தப்பட்ட எந்த கருத்தும் வர முடியாத ஒரு ஞானம், அறிவு இருக்கிறது என்றால் அது வஹ்யுடைய அறிவு தான். அந்த வஹ்யுடைய அறிவை அல்லாஹ் நபிமார்களுக்கு படித்து கொடுத்தான். நம்மில் சிலர் நினைக்கலாம் வஹ்யுடைய அறிவு அதன் மூலம் வெறும் ஆன்மீகம் மட்டும் என்று. இல்லவே இல்லை. வஹ்யின் மூலமாக உலகத்தில் மனிதர்கள் வாழும் காலங்களில், நேரங்களில், இடங்களில் அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வஹ்யின் மூலமாக படித்து கொடுத்தான். ஆன்மீகத்தையும் சொல்லிக் கொடுத்தான், வணக்க வழிபாடுகளையும் காட்டிக் கொடுத்தான். தொழில் முறைகளை, கைத்தொழில் முறைகளை அல்லாஹ் தான் வஹ்யின் மூலமாக படித்து கொடுத்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு கப்பலை அவர்கள் கட்டினார்கள். அந்த கப்பலை கட்டுகின்ற அந்த முறையை, அந்த அறிவை அல்லாஹ் அல்லவா படித்து கொடுத்தது. வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, நம்முடைய வஹ்யின் மூலமாக, நம்முடைய நேரடி கண்காணிப்பின் மூலமாக நீங்க இந்த கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹ்யின் மூலமாக அல்லவா அந்த கப்பலை கட்டக்கூடிய திறமையை, ஆற்றலை, முறையை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தொழில் முறையை கற்றுக் கொடுத்தான். அவருக்கு நாம் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம். என்ன சொன்னோம்? அன்அமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ்ஸர்தி வஅமலு சாலிஹா. நீங்க நிறைவான போர்க்கவசங்களை செய்யுங்க, நிறைவான போர்க்கவசங்களை செய்யுங்க. அவைகளில் உள்ள வளையங்களை நீங்கள் அதை ஒழுங்குபடுத்துவீராக என்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போர்க்கவசங்களை செய்யக்கூடிய முறையை அல்லாஹ் அல்லவா வஹ்யின் மூலமாக படித்து கொடுத்தான். அதைவிட மேலாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சி, முழு உலகத்துடைய அதிகாரம், மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்கள், ஜின்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அந்த ஜின்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்து மனிதர்களால் செய்ய முடியாத பெரும் பெரும் பாரமான வேலைகளை செய்யும். ஷைத்தான்கள் கடலுடைய அதர பாதாளத்திற்கு சென்று அங்கு முத்துக்களையும் மரகதங்களையும் எடுத்துக்கொண்டு வந்ததாக குர்ஆன் கூறுகின்றது. وَمِنَ الْجِنِّ مَن يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ. ஜின்களில் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால அந்த ஜின்கள் பல வேலைகளை செய்வார்கள். يَعْمَلُونَ لَهُ مَا يَشَاءُ مِنْ مَحَارِيبَ وَتَمَاثِيلَ وَجِفَانٍ كَالْجَوَابِ وَقُدُورٍ رَاسِيَاتٍ. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால يَعْمَلُونَ لَهُ مَا يَشَاءُ, அவர்கள் நாடக்கூடிய மின் மஹாரீப பெரும் பெரும் மாளிகைகளை, கோட்டைகளை, ஒத்தமாதீல சிற்பங்களை, ஒஜிஃபானின் கல் ஜவாபி, அதாவது தண்ணீர் தடாகங்களை போன்ற பெரும் பெரும் கொப்பரைகளை, ஒகுதூரிர் ராசியாத், ஆழமாக பூமியிலே பதிந்திருக்கக்கூடிய செம்பு சட்டிகளை, சாதாரணமான சட்டி அல்ல, தேக்ஷாக்கள் என்று சொல்லலாம், இவைகளை அந்த ஜின்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்து செய்வார்கள்.
அவருக்கு நாங்க செம்பை உருக்கிய செம்பை தண்ணீர் ஓடுவதை போன்று ஓடச் செய்தோம். ஏன்? அவர்கள் இந்த செம்பின் மூலமாக பாத்திரங்களை செய்யணும். அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருப்பின் மூலமாக போர்க்கவசங்களை செய்யணும். செய்வது மட்டுமல்ல, குர்ஆன்ல மிக தெளிவாக வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸில் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பாஸிக்கும், நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லம்னாஹு, நாம் படித்துக் கொடுத்தோம். சன்அத லபூஸில் லக்கும், விரோதிகளின் போர்களில் நீங்க ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த போர் கவசங்களை லிதுஹ்ஸினக்கும் மின் பஅஸிக்கும், உங்களுடைய விரோதிகளுடைய ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த போர் கவசங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் படித்துக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹ்யின் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வஹ்யின் மூலமாக படித்துக் கொடுத்தான். அந்த வஹ்யுடைய ஞானத்தை, அறிவை வைத்துத்தான் அவர்களுக்கு கீழால வாழ்ந்த மக்களை வழி நடத்தினார்கள். ஆன்மீக துறையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம். இன்னொரு எவைகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வஹ்யின் மூலமாக படித்துக் கொடுத்தான். அந்த வஹ்யினுடைய வழிகாட்டுதலை வைத்து அந்தந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் மிக பயங்கரமான பிரச்சனை, சமூக பிரச்சனை. யஅஜூஜ் மஅஜூஜ் சூரத்துல் கஹ்ஃபுனுடைய இறுதி பகுதியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். யஅஜூஜ் மஅஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர்களின் மூலமாக அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளும் ஆபத்துகளும் ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதரிடம் வந்து முறைப்பாடு செய்த நேரத்தில் அந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் மிகப்பெரிய ஒரு மதிலை, ஒரு சுவரை கட்டி அந்த சுவருக்குள்ளே அவர்கள் அனைவர்களும் அடைக்கப்பட்டார்கள். இது இந்த காலத்தில் டெக்னாலஜியின் மூலமாக செய்வதாக இருந்தால் பல பில்லியன் பணங்கள் செலவழியும். ஆனால் அந்த கர்னேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக வஹ்யுடைய அறிவின் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக அந்த நாட்டிலே ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த பிரச்சனைக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். முற்றுப்புள்ளி வைத்ததோடு அவர்கள் மாறு தட்டிக்கொள்ளல்ல, இதை நான் என்னுடைய ஆற்றலால செய்தேன், என்னுடைய திறமைகளால செய்தேன், என்னை மிஞ்ச என்னை முந்த எவராலும் முடியாது என்று சொல்லல. என்ன சொன்னார்கள்? எடுத்து பாருங்க குர்ஆன். தயவு செய்து குர்ஆனை கொஞ்சம் படிங்க. அதிகமான கால நேரம் இந்த சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் ஈடுபட்டு பார்த்து அதை பகிர்ந்து குர்ஆனுடைய இல்ம், குர்ஆனுடைய knowledge, ஹதீஸுடைய அந்த அறிவை விட்டும் நாங்கள் அதிகமாக தூரமாக்கப்பட்டு விட்டோம். என்ன சொன்னாங்க? கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய அருள். கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, கியாம நாள் நெருங்கினால், என்னுடைய ரப்புடைய வாக்களிக்கப்பட்ட அந்த தினம் வந்துவிட்டால் இந்த மதில், இந்த தாப்பை உடைந்துவிடும். அதிலிருந்து வெளியாகி யஜூஜ் மஜூஜ் வெளியாகி விடுவார்கள். ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, அந்த நேரத்தில் இந்த மதில் துண்டு துண்டாக ஆகிவிடும். فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا, என்னுடைய அல்லாஹ்வுடைய வாக்கு அது உண்மையானது என்று சொல்லி அந்த துல்கர்னைன், சிலர்கள் அவர்களை நபி என்றும் கூறுவார்கள். அநேகமான அறிஞர்கள் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர் என்று கூறுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வஹ்யின் மூலமாக அவர்கள் சாதித்தார்கள். ஏன் இன்னும் ஒரு படி மேல் ஏறி உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் இன்று படித்துக் கொடுக்கப்படுகின்றதோ அந்த கலைகளை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் யார் என்றால் இந்த வஹ்யுடைய உலமாக்கள், அறிஞர்கள் என்றால் மிகையாகாது. அல்லாமா இப்னு சீனா ரஹிமஹுல்லாஹ் வைத்தியத்துறையுடைய தந்தை, அல்லாமா ஃபாராபி ரஹிமஹுல்லாஹ் விஞ்ஞான துறையின் தந்தை,
முஹம்மது இப்னு மூசா ஹவாரிஸ்மி கணித துறையின் தந்தை. இன்று பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் படித்துக் கொடுக்கப்படுகின்றதோ இந்த அனைத்து கலைகளையும் உலகத்திற்கு உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய வஹ்யுடைய அறிவை பெற்ற அறிஞர்கள் என்றால் மிகையாகாது. அவர்கள் இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்களே உருவாகி இருக்காது. அந்த இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுடைய உருவாக்கமே வெறும் மஸ்ஜிதுகள் தான். இன்று 1000 வருடத்திற்கு மேலால உருவாக்கப்பட்ட, அதாவது மிஸ்ரிலே உள்ள, ஈஜிப்டிலே உள்ள அந்த அல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் முதலாவது அல் ஜாமிஉல் அஸ்ஹர், அதாவது அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதிலிருந்து உருவானது. அதே மிஸ்ரில அதாவது அல் ஜாமிஉ ஸஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே 40ற்கு மேற்பட்ட வகுப்புகள் நடந்ததாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் படித்து வெளியான அந்த அல் ஜாமிஉல் அஸ்ஹர் என்ற பள்ளிவாசல் தான் ஜாமியா ஸஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். தூனுசியால அல் ஜாமிஅத்து ஸைத்தூன் என்று சொல்லி ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் அல் ஜாமிஉ ஸைத்தூன் என்று சொல்லி முதலாவது மஸ்ஜிதில் உருவாகியது. அந்த மஸ்ஜித் தான் பல்கலைக்கழகமாக உருவானது. பக்தாதுல அல் ஜாமிஉல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அல்லாமா ஹதீப் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் படித்து கொடுத்த அந்த மதரசாவும் பக்தாதில் உள்ள அல் ஜாமிஉல் மன்சூர். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் எதை சொல்ல வாரேனண்டா, இந்த யூகேயில் உள்ள கேம்பிரிட்ஜோ, அமெரிக்காவில் உள்ள ஹவார்டோ, அதெல்லாம் ஒரு 100, 200, 300 வருடங்களுக்கு முன்னால, ஆனால் பல 1000 வருடங்களுக்கு முன்னால இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர்கள் யாரு? இஸ்லாமிய அறிஞர்கள். முதலாவது அது உருவான இடம் எது? மஸ்ஜித். அங்கிருந்து தான் அது ஜாமியாக்களாக, பல்கலைக்கழகங்களாக, பல பீடங்களாக அங்கிருந்து தான் மாறியது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்கள் உலகத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட அந்த வஹ்யுடைய அறிவின் மூலமாக மக்களுக்கு ஹிதுமத் செய்தார்கள், சேவை செய்தார்கள். நல்ல மனிதர்களை உருவாக்கினார்கள். உலகத்திற்கு அன்பையும் கருணையையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டி முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கோணும், யாரும் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. இன்றைக்கு அறிவு, கல்வி என்று சொல்லி எங்களவங்களும் மற்றவங்களும் அதிகமா பேசுறாங்க. அதற்கு நாங்க எதிர்ப்பில்லை. ஆனால் இந்த அறிவும் இந்த கல்வியும் ஈமானுடைய அறிவாக இருக்குதா? ஈமானுடன் சேர்ந்த கல்வியாக இருக்குதா? இஸ்லாமிய மதத்துடன் இணைந்த கல்வியாக இருக்குதாண்டா? அநேகமாக இல்லை. அது ஒரு ஷடவாத கல்வி, மத சார்பற்ற கல்வி, பணத்தை நோக்கமாக கொண்ட கல்வியாகத்தான் இன்று இருக்குது. நாங்க பார்க்கலாம், ஒருவர் O லெவல் முடித்து A லெவல் முடித்து அவர் ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டியை தெரிவு செய்யறாருன்னா எதுல கூடுதலா பணம் ஏன் பண்ணலாம், எதுல கூடுதலாக சம்பாதிக்கலாம். யாராவது இல்ல, நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும், நான் ஃப்ரீயா செய்யணும், ஹிதுமத் செய்யணும், சமூகத்தில் உள்ள அதாவது தவறுகளை இல்லாமலாக்கணும் என்று ஈடுபடக்கூடியவர்கள் வேணுமென்றா ஒரு 5%, 10% இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கல்வியினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுடைய உணர்வுடன் கல்வியில ஈடுபடணும். அதனால தான் வஹ்யுடைய ஆரம்பத்தை பாருங்க, இக்ரா, ஓதுங்க, படிங்க. இஸ்லாம் அதுக்கு எந்த அதாவது வேண்டாம் என்று சொல்லல, படிப்புக்கும் ஓதுதலுக்கும் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. பேனாவை கொண்டு சத்தியம் செய்த மார்க்கம் அல்லவா இஸ்லாம். நூன் வல் கலம் வமா யஸ்துரூன். கலம் என்றால் பேனா. ஒரு பொருள் புனிதமாக இருப்பதின் காரணமாகத்தான் அதை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வமா யஸ்துரூன், அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். ஏன்? பேனாவும் புனிதமானது, எழுத்தும் புனிதமானது, எழுத்தறிவு தேவையானது, அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால பத்ருடைய யுத்தம் நடக்குது. அங்கே நிறைய குறைஷியர்கள் கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். யார் யார்கிட்ட பணம் இருந்ததோ அதை கொடுத்து விட்டு அவர்கள் பிணையை பெற்றுக் கொள்கின்றார்கள். யார் யார்கிட்ட கொடுப்பதற்கொன்றும் இல்லையோ அந்த நேரத்தில் நபி அவர்கள் பாருங்க எந்த அளவுக்கு யோசித்தாங்க.
கொடுத்தாங்கண்டா சொன்னாங்க, மதீனாவில் உள்ள இஸ்லாமிய பிள்ளைகளில் யார் யாருக்கு எழுத தெரியாதோ, எழுத்தறிவு இல்லையோ, அவ்வாறு எழுத்தறிவு தெரியாத 10 பிள்ளைகளை ஒவ்வொரு குறைஷியர்கள் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்து விட்டால் உங்களுக்கு விடுதலை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தறிவை உற்சாகப்படுத்தலையா, அறிவை ஆர்வமூட்டலையா? ஆனால் வெறும் ஷட்டவாத அறிவு அல்ல, ஈமானுடன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன், மர்மையுடைய நம்பிக்கையுடன் உள்ள அந்த அறிவைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினார்கள். அதில் ஈடுபடும்படி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த வஹ்யுடைய அறிவு தான் இன்று நம்முடைய நாட்டிலேயும் உலகத்தில் சில இடங்களிலேயும் அரபி மதரசா என்ற போர்வையில் போதிக்கப்படுகின்றது என்றால் இதே வஹ்யுடைய அறிவு. நம்முடைய ஷரியா மதரசாக்கள், அரபி மதரசாக்கள் நம்முடைய ஷரியத்துடைய கோட்டை என்றால் மிகையாகாது. உலமாக்கள் தான் ஷரியாத்தையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள். எங்கெங்கெல்லாம் அரபி மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் அது பாராமுகமாக விடப்பட்டதோ அந்த நாடுகள்ல கொஞ்சம் பிரயாணம் செஞ்சு பாருங்க. ஸ்பெயின போய் பாருங்க. ஒரு 3 மாதத்திற்கு முன்னால நாங்க உஸ்பெகிஸ்தான் போனோம். உஸ்பெகிஸ்தான் யாரு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர் புகாரா. அந்த நாட்டுடைய தலைநகரம் தாஷ்கண்ட். அந்த நாட்டுடைய மற்றொரு மிக முக்கியமான சிட்டி சமர்கண்ட். அந்த தாஷ்கந்தில் கிட்டத்தட்ட 37 லட்சம் இஸ்லாமியர்கள் வாழுகிறார்கள். 37 லட்சம், 3.7 மில்லியன் முஸ்லிம்கள் அந்த தாஷ்கந்தில் மட்டும் வாழுகின்றார்கள். வெறும் 120 பள்ளிவாசல். எங்கட நாட்டில் நாங்க எவ்வளவு பேர்? 20 22 லட்சமோ ஈக்கிறோம். 3000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள். அங்க 37 லட்சம் தலைநகரத்தில் மாத்திரம் வெறும் 120 பள்ளிவாசல்கள். ஏன்? உலமாக்கள் இருந்து அவர்கள் தொழுகையை உற்சாகப்படுத்தினால் அல்லவா மஸ்ஜிதுகள் உருவாகும். அவர்களின் மூலமாக வல்லவா இஸ்லாமிய மிக முக்கியமான கடமைகள், வணக்க வழிபாடுகள் ஹயாத்தாக்கப்படும். ஆனால் காலப்போக்கில் அது குறைந்ததனால எந்த அளவு கண்டா அங்குள்ள ஒரு சகோதரர் நேரடியாகவே சொன்னார், 95% இஸ்லாமியர்கள் தான் அவங்களோட ஆட்சி. ஆனால் ஜும்மாவுக்கு போவதற்கு அனுமதி இல்லை. அவங்க வேறையா லீவ் எடுத்து கொண்டு தான் போகணும். ஜும்மாவுக்கு போறதற்கு அனுமதி இல்லை. அது அரசாங்க செக்டரா பிரைவேட் செக்டரா? ஆண்கள் ஐடென்டி கார்டு எடுக்கும் பொழுது தாடி வைக்கலா, பெண்கள் ஐடென்டி கார்டு எடுக்கும் பொழுது தலைய மறைக்கலா. அந்த நாட்டுடைய பெண்கள் வெளியில வரும் பொழுது முகம், அதாவது ஃபேஸ் கவர் பண்ணேலா. ஆண்கள் பெண்களுக்கு சரிசமம் அந்த பங்குகள் கொடுக்கணும். குர்ஆனுக்கு நேர் மாற்றம். நான் வெறும் ஒரு உதாரணத்திற்கு தான் ஒரு நாட்டை சொன்னேன். இதே போன்று மத்திய ஆசியாவிலே பல நாடுகளை நீங்க சென்று பார்க்கலாம். எங்கெங்கு அறிஞர்களும் இஸ்லாமிய உலமாக்களும் அந்த காலத்திலே வாழ்ந்த செல்வந்தர்களுடன் இணைந்து இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்று எங்க முயற்சி செய்து மதரசாக்கள் உருவாக்கப்பட்டதோ அது அந்தந்த நாடுகள்ல பாதுகாக்கப்பட்டது. நான் ஏன் சொல்ல வாரேன்டா, சமீப காலமாக அதிகமாக நம்முடைய சமூக வலைத்தளங்கள்ல அரபி மதரசாக்களை பற்றி எடுத்தவங்க எல்லாம் குற்றச்சாட்டு தான். இந்த அளவுக்கு தேவையா இலங்கையில மதரசாக்கள் கூடிருச்சு? சில நேரங்களில் சிலர்கள் சொல்லுவாங்க நாங்க எல்லாத்துக்கும் செய்வோம். மதரசாக்க மட்டும் வந்து கேட்டுடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மதரசாக்கள் மட்டும் இலங்கையில இல்லாமல் இருந்தால் இங்க இந்த மாதிரியான ஜும்மா தொழுகையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுமா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ரமதான் வந்தா ரமதானுடைய சட்டதிட்டங்கள், ஜக்காத்துடைய சட்டதிட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துடைய சட்டதிட்டங்கள், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஆலிம்களுடைய அவர்களுடைய அறிவுரை கட்டாயம் தேவை. பிறந்தவுடன் ஹத்னாவிலிருந்து, அதாவது குர்ஆன ஓதி கொடுப்பதிலிருந்து, படிப்பதிலிருந்து, திருமணம் முடிக்கும் பொழுது அக்து செய்வதிலிருந்து, வியாபாரம் செய்யும் பொழுது ஹராம் ஹலாலில் இருந்து, கணவன் மனைவிக்கு மத்தியில் டிவோர்ஸ் தலாக்கான அதனுடைய சட்டதிட்டங்கள், அதற்கு பின்னால மரணித்த பங்குகளை, சொத்துக்களை பங்கு வைப்பது. நான் மிக சுருக்கமாக சொல்கின்றேன், ஒவ்வொரு வினாடியும் உலமாக்களுடைய தேவை மிகப்பெரிய தேவை.
ஆனால் இவர்களின் மூலமாக நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிலர்களுடைய கண்களுக்கு விளங்குதில்லை. ரமதான் வந்த ஒவ்வொரு ஊரில் எவ்வளவு அழகான முறையில் குர்ஆன் ஓதுறாங்க, தராவேகை தொழுவிக்கிறாங்க, கியாமுல்லைலுடைய தொழுகைகளை தொழுவிக்கிறாங்க. இன்று ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஓரளவு ஹலால் ஹராம்ல பேணுதல் காட்டுறாங்களா இல்லையா? உணவுண்டு வந்தா ஹலால் தேடுறாங்களா இல்லையா? அந்த நாட்டில் நாங்க பார்த்தோம், ரெஸ்டாரண்ட்ல அங்க விஸ்கி, அங்கே பியர், ஒரே இஸ்லாமிய ரெஸ்டாரண்ட், ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலந்து ஹராம் ஹலால பத்தி ஒன்றுமே தெரியாது என்ற அந்த அளவுக்கு அந்த மக்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். உலகத்துடைய அநேகமான இஸ்லாமிய பெயர்களை வைத்த ஆட்சியாளர்கள் அவர்கள் என்ன, இந்த பழமைவாதிகள், உலமாக்களுக்கு சொல்ற பழமைவாதிகள், இவர்களுடைய பேச்சை கேட்டா உலகத்தில் உள்ள மக்களோடு எங்களுக்கு இணையேலா, உலகம் போற போக்குல தான் நாங்க போகணும் என்று சொல்லி, அதாவது யார் யாரு அநியாயம் அட்டகாசம் தவறுகள் பாவங்களை செய்து கொண்டு நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டு நாட்டுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ் பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன, அவர்களின் மூலமாகத்தான் தன்னுடைய கதிரையை பாதுகாக்கலாம், தன்னுடைய பதவியை பாதுகாக்கலாம். அவர்களின் மூலமாக அவர்களுடன் நான் இணையாவிட்டால் என்னுடைய பதவி பறிப்போம் என்ற சுயநலத்துடன் இஸ்லாத்துக்கு, ஹதீஸுக்கு, குர்ஆனுக்கு மாத்தமான எத்தனையோ விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டி விட்டாங்க. எனக்கு சில நாடுகளை தெளிவாக இந்த இடத்துல சொல்ல பெயரை சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையினர், ஆனால் எங்களுடைய மத அடிப்படையில் மாஷா அல்லாஹ் வாழ்வதற்குரிய எல்லா உரிமைகளும் தந்து ஓரளவு இஸ்லாமிய முறைப்படி ஷரியாவுடைய அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷரியா யாரின் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றது என்ற உலமாக்கள், அந்த உலமாக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் தான் மதரசாக்கள். நாங்கள் படிக்க தேவையில்லைன்னு சொல்லல, தாராளம். இன்னும் நீங்க போய் பாருங்க, ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில, ஒலிவில் யூனிவர்சிட்டியில, இன்னும் இலங்கையில் உள்ள பல யூனிவர்சிட்டியில நூற்றுக்கணக்கான ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் அவர்களுடைய ஹாஃபிஸ் ஆலிம் கோர்ஸ் முடிச்சு கொண்டு மீண்டும் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆன்மீக வஹீயுடைய அறிவுடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. வஹீயுடைய ஈமானுடைய அறிவு இல்லாததுனால இன்றைக்கு படிக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்கள் உள்ள மாணவர்கள் சிலரால தான் எங்களுக்கு ஆகப்பெரிய ஆபத்து. அவங்க தான் எக்ஸ் முஸ்லிம், நாங்க முன்னாள் முஸ்லிம், இப்ப நாங்க முஸ்லிம் இல்ல, இஸ்லாத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் சரிவராது என்று அந்த எக்ஸ் முஸ்லிம்ல உள்ள அநேக மாணவர்கள் யாரு, அதாவது அந்த நாசிக கொள்கையில் உருவாக்கப்பட்டு அதையே அவர்கள் தெரிவு செய்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, ஷஹோர்களே, விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களின் மூலமாகத்தான் எத்தனை 100 இளைஞர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளியில் உள்ள இளைஞர்களை பாருங்க, அவங்களோட கால நேரம் எங்க கழியுது. அவர்கள் பெண்களுக்கு பின்னால அல்லது வேற ட்ரக்ஸ்களுக்கு பின்னால மோசமான, அநாகரிகமான, அசிங்கமான, இஸ்லாத்திற்கு தடை செய்யப்பட்ட பலவிதமான பாவங்களில் ஈடுபட்டு அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு சிரமப்படுறாங்க. இன்று மாஷா அல்லாஹ் மதரசாவுல ஓதக்கூடிய மாணவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டி இரவு படுக்குகின்ற வரைக்கும் குர்ஆனோ, ஹதீஸோ, ஃபிக்ஹோ, லாங்குவேஜோ, கிராமரோ ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்களா இல்லையா? பல்கலைக்கழகங்கள் இருக்கிற மாதிரி ரெகிங்ஸ் மதரசாக்கள் இருக்கதா? எங்கேயாவது ஏதாவது ஒரு மதரசாவோட தவறு நடக்கலாம். மனிதர்கள் இல்ல, தவறு நடந்து விட்டால் சோசியல் மீடியாவோட அது எப்படி தூக்கி பிடித்து அதற்கு எப்படி எல்லாம் கை கால்கள் வைத்து எப்படி எல்லாம் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் தவறு நடக்கும். தவற நாங்க தவறுண்டு ஏற்றுக்கொள்ளணும். அதனால 100க்கு 100 அங்க நடப்பது எல்லாம் சரின்னு இல்ல. மனுஷன் சில வேளை தவறுகள் நடக்கும்.
அந்த தவறுகளை இனம் காணணும், அதை திருத்தணும், அங்குள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாறுமாறாக அடிக்கேலா, மிருகங்களை போன்று அவர்களை நடத்தேலா. பிள்ளைகளுக்கு அன்பு, இரக்கம், கருணை காட்டுங்க சொல்லிக் கொண்டு தான் இருக்குகின்றார்கள். ஆனால் இவர்களின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நாட்டில் எத்துணை ஹைர்கள், எத்துணை நலவுகள், எத்துணை நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், சமீபத்தில் ஏற்பட்ட மண் சரிவு, பயங்கரமான கனமழை, இதுல உதவி செய்ய முன் வந்தவர்கள் எல்லாம் என்ன, அடிக்கடி அவர்களுக்கு சமூக சேவையில ஈடுபடணும், மக்களுக்கு உதவி செய்யணும் என்று ஆர்வம் ஊட்டப்பட்டதனால் அல்லவா அல்ஹம்துலில்லாஹ் முழு இலங்கையிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எங்கட மக்கள் வாகனமாக லொரியாக சாமான்களையும் பொருட்களையும் ஆட்களையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லா வகையில உதவி செய்தார்கள். இவர்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்ல உற்சாகப்படுத்தியது யார்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நான் எதை சொல்ல வாரேன் என்று சொன்னா, ஏதோ இந்த அரபி மதரசாக்கள் ஒரு 200-300 மதரசாக்கள், அதில் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள். அதன் மூலமாக ஷரியா பாதுகாக்கப்படுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பாதுகாக்கப்படுது, நபியுடைய சுன்னாக்கள் பாதுகாக்கப்படுது. நம்முடைய சமூகத்தார் ஆண்கள் பெண்கள்கிட்ட ஓரளவு இஸ்லாம் அவர்களுடைய நடைமுறை பாவனைகளில் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதனால தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதனால ஷரியாவை பாதுகாக்கிறது மதரசாவில் உள்ள நிர்வாகிகளோ உலமாக்களுக்கு மட்டுமல்ல, கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவர்களுடைய தார்மீக கடமை. ஷரியாவை பாதுகாக்கணும். ஷரியாவை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள் தான் அரபி மதரசாக்கள், அதை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தான் உலமாக்கள். அதனால உங்களால நீங்க தாராளம் உங்களோட பிள்ளைகள், அப்படி இல்லாட்டி உங்களோட பொருள், அப்படி இல்லாட்டி உங்களோட பணம், உங்களோட நேரம், குறைந்தபட்சம் பாதகமாக பேசி எழுதுறவர்களுக்கு பதிலாவது கொடுக்கணுமே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை பத்தி பேசினா நாங்க பதில் சொல்லல, நீங்க பதில் சொல்லணும். மதரசாக்களை பத்தி யாராவது ஒருவர், 2 பேர், 5 பேர், 10 பேர், சில கலாநிதிகள் பேசுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கலாநிதிகளான சமூகத்திற்கு ஆன்மீக அடிப்படையில் என்ன நடந்திருக்குது? சிலர்கள் சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், லோயர் ஆகணும், தாராளம் ஆகுங்க. அந்த டாக்டரால லோயரால சமூகத்திற்கு என்ன? அவங்க முன்னேறி கொண்டிருக்கிறாங்க, அவங்க தன்னிறைவு அடைகிறாங்க, வீட்டுக்கு மேலான வீடு, வருமானத்திற்கு மேலான வருமானம், அவர்கள் யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் இவர்களால் ஏற்பட்ட கயிறுகளை பாருங்க, நலவுகளை பாருங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய இருப்பு, நம்முடைய ஷரியாவுடைய பாதுகாப்பு, இல்மு எந்த அளவுக்கு என்றால், புகாரி ஷரீஃப் எடுத்து பாருங்க, அறிவு அது உயர்த்தப்படுவது கியாம நாளுடைய அடையாளம். இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ அய்யுர்ஃபஅல் இல்மு வ யظஹருல் ஜஹ்ல் என்று வந்திருக்குது. இல்மு உயர்த்தப்பட்டால் கியாம நாளுடைய அடையாளம். அந்த இல்மு, வஹ்யுடைய இல்மு இருக்கும் வரைக்கும் உலகம் நிலைத்து நிற்கும். அது உயர்த்தப்பட்டால் கியாம நாள் வந்துவிடும். இது நபியுடைய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அடையாளமாக இருக்குது. அதனால யார் யாரெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகின்றார்களோ அவர்களுக்கு நாங்க எழுத்து ரீதியாக, நாகரீகமாக, அழகா முறையில அவர்களுக்கு பதிலும் சொல்ல வேண்டும். கொஞ்சம் சில இடங்கள்ல முன்ன பின்ன நடந்திருக்கும், அதை திருத்துவதோட இதை பாதுகாத்தால் தான் தீனை பாதுகாக்கலாம், ஷரியாவை பாதுகாக்கலாம், இஸ்லாமிய அடையாள சின்னங்களை பாதுகாக்கலாம். இதை நாங்க பாதுகாக்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸ்பெயின் மாதிரி, உஸ்பெகிஸ்தான் மாதிரி, இமாம் புகாரி பிறந்து வளர்ந்த வாழ்ந்த அந்த ஊருடைய நிலைமைய நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. முயற்சிகள் நடக்கல, அதனால் அப்படி மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டில் நமக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய சலஃபு சாலிஹீன் அறிஞர்களுடைய முயற்சி ஓரளவு அவர்கள் பாதுகாத்து தந்தார்கள். இப்பொழுது அதாவது இருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்களால் முடியுமான அளவுக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். நம் எல்லோருடைய பங்களிப்பும் இதில் கூடுதலாக வந்தால் இன்னும் இதை பாதுகாக்கலாம் தாராளமாக. இறுதியாக நான் இதை சொல்ல வாரேன்டா, நீங்க செலவழிக்கிற பணத்துல ஆக சிறந்த செலவழிப்பதற்குரிய இடம் மதரசா என்றால் அது பொய்யாக ஆகாது.
அங்கிருந்து தான் ஷரியாவுடைய அனைத்து விடயங்களும் ஹயாத்தாக்கப்படுகின்றது, உயிர் பெறுகின்றது, நல்லவைகள் உருவாகிறது, பாவங்கள் இல்லாமலாகிறது. அதனால் நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் மற்ற அனைத்தை விடவும் உங்களுடைய செலவழிப்புகளில் ஆக பொறுமதியான ஒரு செலவழிப்புண்டா இது போன்ற நல்ல இடங்களுக்கு செய்வது தான். அதனால வீணாக யாராவது விமர்சனங்கள் செய்தால் அதற்கு பதிலும் கொடுப்போம், அதற்கு அழகான முறையில நாங்க எழுத்து ரீதியாக பதிலை கொடுப்போம். மறுமுறையில நம்முடைய பணம், உடல், நேரம், காலங்களை செலவு செய்து இதை பாதுகாத்தால் தான் எதிர்கால நம்முடைய இஸ்லாமிய சந்ததிகளை பாதுகாக்கலாம். அவர்கள் தீனுடன் இருந்தால் தான் அல்லாஹுடைய உதவி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தீனை விட்டுவிட்டால் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து, உதவியிலிருந்து நாங்கள் தூரமாகி விடுவோம். அந்த நேரத்தில் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த வஹ்யுடைய அறிவின் பொறுமதியை எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைப்பாயாக. வஹ்யுடைய அறிவை பாதுகாப்பதற்கு யார் யார் எந்தெந்த வகையில் உழைக்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, யா அல்லாஹ் அவருடைய முயற்சிகளை கபூல் செய்து அவர்களுடைய உழைப்புகளை நீ பறக்க செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்துள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.